OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பூக்களை பறிக்காதீர்கள். இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம். இன்னும் சொல்ல போனால் கமலஹாசன் நடித்த விக்ரம் ஃபர்ஸ்ட் அந்த திரைப்படமும் இதுவும் ஒரே நாள் ரிலீஸு. ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி விக்ரம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ராஜசேகர் அப்படின்னு சொல்லி நட்சத்திர இயக்குனர், அவர் டைரக்ட் பண்ண படம். சுஜாதாவினுடைய கதை, நாவலாசிரியர் சுஜாதா கதை எழுதின படம், அவர் உரையாடல் எழுதிய படம், கமலஹாசன் கதாநாயகன் நடித்த படம், கமலஹாசன் சொந்தத்தில் தயாரித்த படம், சயின்ஸ் ஃபிக்ஷன். அது அப்படியெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டு விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்லாம் இருக்கக்கூடிய விக்ரம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம், இளையராஜா மியூசிக் பண்ண படம். அந்த படத்து கூட வந்த பூக்களை பறிக்காதீர்கள்னு சொல்லி சுரேஷ் நதியா நடித்த படம், வி அழகப்பன் டைரக்ட் பண்ண படம். 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பூக்களை பறிக்காதீர்கள்ன்ற அந்த படத்தை பற்றி இப்போ சொல்கிறது காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்றக்காக தான். என்ன அப்படின்னா, இந்த பூக்களை பறிக்காதீர்களுக்கு முன்னாடி வி அழகப்பன் ஆகாய தாமரைகள் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் சுரேஷ், ரேவதி 2 பேரும் நடித்தாங்க. அந்த திரைப்படம் ஒரு வெற்றி படம் அப்படி வச்சுங்களேன். அந்த திரைப்படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக, ப்ரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்ற வந்தவர் தான் தரங்கை சண்முகம். தரங்கை சண்முகம் அதில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணார். அதில் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரில் யாரை போடலாம் அப்படின்னு போது தரங்கை சண்முகம் சொல்கிறார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த மோகன் இருக்காப்ல, மோகன் நடராஜன் சொல்லி, அவன் ஏற்கனவே பாக்கு வெத்தலைன்னு ஒரு படத்தில் ஏற்கனவே கதாநாயகன் நான் நடித்தேன். அந்த படம் ஓடலை, ஃப்ளாப்பு. இப்போ கொஞ்சம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், இப்போ சும்மா தான் இருக்காப்புல. அந்த ரோலை நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அழகப்பன் சார்கிட்ட சொல்லி, பூக்களை பறிக்காதீர்கள் இதில் அவர் நடித்தார் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வரும்போது தரங்கை சண்முகம் ஏற்கனவே நான் தான் சொன்னேன்ல, ஆகாய தாமரைகள் படத்துலேயே அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணி அப்படின்னு இருந்தவன. அப்போ தரங்கை சண்முகம் மோகன் நடராஜன் அறிமுகப்படுத்தி அப்படின்னு வரும்போது, இப்போ ஆகாய தாமரைகள் படம் ஓடிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது, வி அழகப்பன், தரங்கை சண்முகத்தினால அறிமுகமான மோகன் நடராஜன், இவங்க 3 பேர் அந்த படத்துக்கு அவுட்டோர் யூனிட், துர்கா அவுட்டோர் யூனிட்னு ஒன்று, ஜம்புலிங்கம் ஸ்ட்ரீட் நுங்கம்பாக்கம், அதில் தான் அவங்க ஆஃபீஸு. படப்பிடிப்பு சாதனங்கள்லாம், கேமரா, அந்த சமாச்சாரங்கள்லாம், ரிஃப்ளெக்டர்ஸு, மற்ற படப்பிடிப்பு பொருட்களை படப்பிடிப்பு தளத்துக்கு கொண்டு இது பண்ணக்கூடிய நிறுவனம் அது அவங்க ஒன்று. இவங்க எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதை தான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, ஆளுக்கு 25,000 ரூபா போட்டிருக்காங்க. 25,000 ருபீஸ். வி அழகப்பன் டைரக்டர் 25,000 ரூபா போட்டிருக்காரு. தரங்கை சண்முகம் 25,000 ரூபா, மோகன் நடராஜன் 25,000 ரூபா, துர்கா அவுட்டோர் யூனிட் 25,000 ரூபா. இதில் தரங்கை சண்முகத்திட்ட காசு கிடையாது. மோகன் நடராஜன் அவர் ஃப்ரெண்டுன்றனால மோகன் நடராஜன் தரங்கை சண்முகத்துக்கும் சேர்த்து அவரே 25,000 ரூபா போட்டார். இந்த 4 பேரும் ஆளுக்கு 25,000 ரூபா போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியினுடைய பேர் ராஜகாளி அம்மன் மூவிஸ். ராஜகாளி அம்மன் எவ்வளோ படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வெற்றி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. இந்த நிறுவனம் எப்படி உருவாகிருக்கு பாருங்க, ராஜகாளி அம்மன் மூவிஸ். இதில் என்னென்னா, சுவாரஸ்யமான ஒரு மேட்டர் என்னென்னா, இந்த ஆகாய தாமரைகள்னு ஒரு படம் முதல்ல பண்ணாங்கன்னு இருக்குல்ல, அந்த படம் முடிய போகிற ஸ்டேஜில் ஒட்டஞ்சத்திரத்தில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புதெல்லாம் நினைச்சு அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி திண்டுக்கல் பக்கத்தில் ராஜகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, ராஜகாளி அம்மன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அந்த கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள். அந்த கடவுளை போய் கும்பிட்டாச்சுன்னா லைஃப்பில் பெரிய பெரிய காரியங்கள்லாம், நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும்ன்ற மாதிரி அங்கே அந்த ஏரியாவில் இருக்கவங்க வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, இந்த சாமியை கும்பிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சொன்ன பிறகு டைரக்டர் அழகப்பன், தரங்கை சண்முகம் இவங்கெல்லாம் போய் அந்த ராஜகாளி அம்மனை போய் கும்பிட்டுருக்காங்க. கும்பிட்ட பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகி படம் வெற்றி படமாக அமைஞ்சு போச்சு. அதனால இவங்களுக்கு ஆழமாக மனசுக்குள்ள ஒரு பதிஞ்சிருச்சு. ராஜகாளி அம்மன் கோயிலில் போய் அந்த கடவுளை கும்பிட்டதுனால தான் நமக்கு இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் அமைஞ்சு. அப்படி இருக்கிறதுனால அந்த கடவுள் பேர்லேயே நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு ராஜகாளி அம்மன் மூவிஸ் அப்படின்ற பேரில் வச்சாங்க. ஆரம்பித்த பிறகு இதில் படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்போது, சுரேஷ் ஏற்கனவே ஆகாய தமிழில் நடித்த ஹீரோ, சுரேஷ் ஹீரோவை போட்டுருவோம். கதாநாயகி யாரை போடுறது அப்படிங்கும்போது, பூவே பிச்சோடா படம் சூப்பர் ஹிட் ஆகி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நதியா பாம்பேயில் இருக்குது. அப்போ நதியாவை கதாநாயகியாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல, செல்ஃபோன்னா இப்போ உடனே ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இப்போ நதியாவை போய் பாம்பேயில் போயின்றதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இப்போ ஃப்ளைட்டில் ஏறி போய் பார்த்துக்குதுன்ற மாதிரிலாம் மேட்ரு அது ஒரு அப்நார்மலான மேட்ரு அந்த காலத்தில். அப்படி வச்சுக்கோங்க. என்னைக்கு அவங்க சென்னைக்கு வருவாங்க அப்போ மீட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நதியாவை கமிட் பண்ணணும்னு சொல்லி நிறைய கம்பெனி நினச்சிட்டு இருக்காங்க. நதியா சென்னைக்கு வரும்போது அவங்கள சந்தித்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில்
எல்லா பெரிய நிறுவனங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம காரியம் நடக்காது. ஸ்ட்ரெயிட்டாகவே பாம்பேக்கே போய் நதியாவை மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகப்பன் சார் சொல்லி இம்மிடியட்டாகவே அழகப்பன், தரங்கை சண்முகம் 2 பேருமே பாம்பேக்கே போய் நதியாவை போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி இந்த பூக்களை பறிக்காதீர்களுடைய கதையை வந்து போய் சொன்னாங்க. நதியாவுக்கு கதை வந்து பிடிச்சி போச்சு. சரின்னு சொல்லி சம்மதிச்சாச்சு. சம்மதிச்சு நதியாவை கமிட் பண்ணிட்டாங்க. கமிட் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தாச்சு. வந்த பிறகு இப்போ சுரேஷ் கமிட்டட், நதியா கமிட்டட், 2 பேரும் கமிட் பண்ணியாச்சு. கதாநாயகி கமிட் ஆச்சு. பூவை பூச்சோட சூப்பர் ஹிட் படம். அதனால் நதியாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வேல்யூ, எங்கே பார்த்தாலும் நதியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நதியாவுக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது யாரை கமிட் பண்ணது அப்படின்னு ஒன்று. முதல் படம் ஆகாய தாமரைகளில் ஏற்கனவே கங்கை அமரன் மியூசிக் டைரக்டர். இதுக்கு வந்து யாரை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க லேபுக்கு போயிருக்காங்க, பிரசாத் லேபுக்கு. அங்கே போன இடத்துல டி ராஜேந்தர் அவர் பட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று. அப்போ மைதிலி என்னை காதலி டி ராஜேந்தர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்களேன். அவர் அங்கே வந்திருக்காரு. இவங்க டி ராஜேந்தரை எதேச்சியாக மீட் பண்ணியிருக்காங்க அங்கே ஸ்டுடியோவில். மீட் பண்ணும்போது இது மாதிரி நாங்கள் படம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து மியூசிக் யார் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. மியூசிக் என்ன சார் இருக்குது, மியூசிக் வந்து நான் டிசைட் பண்ணல, யாராவது போகணும். இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள்லாம் நான் வெளியே, நீங்கள் உங்கள் படம் மட்டும் தான் நீங்கள் மியூசிக் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் வெளியே படங்கள்லாம் அவுட் சைட் பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க, அது அருமையான பாடல்கள் கொடுப்பீங்க, பாட்டு ஃபுல்லாக சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற மேட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் சொந்த படத்துக்கு மட்டும் தான் நீங்கள் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெளிப்படங்கள்லாம் பண்ணி அப்படி இப்படின்ற மாதிரி அப்படின்ற பேட்டர்லாம் இவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வெளிப்படமும் பண்ணுவேனே, யாரும் என்னை வந்து இப்போ அப்ரோச் பண்ணுறது இல்லை அப்படின்றது ஒன்று தான் தவிர வெளிப்படம் என்ன நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் எந்த காலத்துலையும் சொன்னதே கிடையாது. நான் பண்ணுவேனே. அப்படியா, நீங்கள் அவுட் சைட் பிக்சர்ஸ் பண்ணுவீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று செய்யுங்க, எங்கள் கம்பெனி படத்தை நீங்களே மியூசிக் பண்ணுங்கன்னு சொல்லி அழகப்பன் சார் சொல்லிட்டாரு. அப்படி வந்து இதானதான் டி ராஜேந்தர் மியூசிக்கு. பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் பிரிக்காதீங்க, மாலை என்னை வாட்டுது அம்மாடி சின்ன பொண்ணு, இதெல்லாம் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் தானே. எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். பூக்களை பறிக்காதீர்கள், அதில் டி ராஜேந்தர் மியூசிக் இப்படி தான் கமிட். அதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா எப்படிலாம் நடக்குது பாருங்க. யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நினச்சி பார்க்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் அழகப்பன் சார் அந்த பூக்களை பறிக்காதீர்கள் ஸ்கிரிப்டை இது பண்ணிட்டு ஒரு துணி பையில் அந்த ஆகாய தாமரைகள், பூக்களை பறிக்காதீர்கள் 2 படத்தினுடைய ஸ்கிரிப்டையும் எழுதி, அந்த காலத்தில் கையை வச்சு எழுதணும், எழுதி பண்டில் பண்டலாக பேப்பர் ஒரு துணி பைக்குள்ளே வச்சுக்கிட்டு நுங்கம்பாக்கத்துலேருந்து அவர் வீடு சிஐடி நகர் சிஐடி நகருக்கு இங்கேருந்து நடந்து வருவார். இங்கேருந்து அரை மணி நேரம், நுங்கம்பாக்கத்துலேருந்து டி நகருக்கு அரை மணி நேரம் அவர் நடந்து வருவார். ரோட்லேயே நடந்து வருவார். அப்போ நான் வந்து ஆக்சுவலாக டி நகரில் சவுத் உஸ்மான் ரோட்டில் ஒரு மேன்ஷன், அதில் நான் தங்கியிருக்கேன். நான் ஃபிலிமாலயா பத்திரிகையினுடைய இணை ஆசிரியர். அப்போ அப்படி வரும்போது அப்போ நான் பிஆர்ஓ ஆகிட்டேன். பிஆர்ஓ ஆகி அப்போ என்னுடைய பிஆர்ஓ கேரியரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். நான் ஒரு 4-5 படம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டேன் அப்படிங்களேன். அந்த பீரியடு அழகப்பன் சார் இப்படி வரும்போது என்கிட்ட காமிப்பார், சுராசா இந்த பைக்குள்ளே வந்து 2 சினிமா படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வச்சுருக்கான் சார். ஒன்றுக்கு பேர் ஆகாய தாமரைகள், இன்னொன்றுக்கு பேர் பூக்களை பறிக்காதீர்கள். இந்த 2 கதையும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு அன்யூஷுவல் கதை, புது கதை, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாரும் எடுக்கலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இந்த 2 படத்தினுடைய கதை பேட்டர்னில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்துக்காங்க. ஏற்கனவே பலரும் பண்ண கதை தான் இருந்தால் கூட இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் இருப்பாங்க, இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கான் சார். திரைக்கதை இந்த 2 படமும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரிலீஸ் ஆகும்போது இந்த ஆகாய தாமரைகளும் சரி, பூக்களை பறிக்காதீர்களும் சரி 100 days போடும், எழுதி வச்சுக்கோங்க. யோசிச்சு பார்த்தா அவர் சொன்னது மாதிரியே 100 நாள் ஓடிச்சு அந்த படம். அது பிறகு டி ராஜேந்தர் மியூசிக்கை உடனே பேப்பர், நான் வந்து பிஆர்ஓ இல்லையா, பேப்பருக்கு நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணேன். வி அழகப்பன் இயக்கத்தில் சுரேஷ் நதியா நடிக்கும் பூக்களை பறிக்காதீர்கள், டி ராஜேந்தர் இசையமைப்பு அப்படின்னு போட்டு அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொடைக்கானல், ஊட்டி இங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்துச்சு. 3 எல்லா இடங்களுக்கும் நான் போனேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் சுரேஷ் நதியா நடிக்கக்கூடிய காட்சிகள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராஜீவ் நடிச்சிருந்தார் அருமையான ரோலில். இந்த காட்சிகள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இதெல்லாம் அந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய 100% எனக்கு பெரிய நம்பிக்கை. அப்படி நதியா இருக்குது, நதியா கதாநாயகின்றது ஒன்று, டி ராஜேந்தர் மியூசிக்கு அப்படின்றதுனால அந்த படம் வந்து முடிவடைகிறதுக்கு முன்னாடியே ஆல் ஏரியா சோல்டு, அனைத்து ஏரியாவும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. படம் ஸ்டார்டிங் கேபிட்டல் எவ்வளவு? 1 lakh. ஆளுக்கு 25,000 ரூபா போட்டு 1 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்த படம்
ரூ. 1,00,000 முதலீடு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஆளுக்கு 25,000 ருபீஸ் தான் கேபிட்டல். யோசிச்சு பாருங்க. படம் முடிஞ்சு 100 டேஸ் ஓடிச்சு. அதான் விக்ரம் கூட ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னேன்ல. 100 நாள் ஓடி மிகப்பெரிய சாதனையை அந்த திரைப்படம் புரிந்தது. அந்த 100 நாட்கள் படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி வந்துருச்சு. வந்த உடனே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரிவியூ பேரடைஸ்னு ஒரு தியேட்டர் வந்து பனகல் பக்கத்தில் இருந்துச்சு. அந்த தியேட்டரில் வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டு அப்படின்போது இப்போ பச்சையப்பா சில்க்ஸ் இருக்குல்ல, அந்த கிட்டத்தட்ட அந்த பில்டிங்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்து அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில். அப்படி வச்சுங்களேன். அப்போ வந்து அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து அழகப்பன் சார் என்ன கூப்பிட்டாரு. சார் ஏன்னா படத்துக்கு பியர்வோ ரெண்டாவது அழகப்பன் சார் நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, படத்தை பார்க்க வாங்க சார்னு சொல்லி நான் படத்தை பார்த்தேன். நான் படம் பார்த்தேன். படம் அப்படியே படம் முடியும் போது எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. நீங்கள் அந்த பூக்களை படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதில் வந்து அப்படியே சுரேஷை வந்து ஒரு மலையிலேருந்து மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டோம்னா தன்னுடைய காதலனை இப்படி தள்ளி விட்டாங்களேன்னு சொல்லிட்டோம்னா நதியா வந்து ஒரு சைக்கிள் கூட அதில் மேலே வந்து குதிச்சிடும். அது இடுக்கி டேம் பக்கத்தில் ஷூட் பண்ணாங்க கேரளாவில். அங்கே தான் படப்பிடிப்பு நடந்தது. மிகப்பெரிய மலை சிகரத்துலேருந்து கீழே வந்து அப்படியே நிறையா சைக்கிள் அப்படியே வரும். டி ராஜேந்தர் வந்து அப்படியே அந்த இதில் வந்து இது ஒரு ஹம்மிங் ஒன்று போட்டிருப்பாரு. தன தன அப்படின்னு போடுவார். அப்படியே நதியா வந்து அப்படியே இறந்து கீழே விழும். எனக்கு படப்படப்படன்னு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அழகன் சார் இருந்தார். ஏன்னா படம் எப்படி சார் எனக்கு பேசவே முடியல. அப்படியே கையை பிடிச்சி சார் படம் 100 டேஸ் போகும் சார், என்ன எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிம் சார், கண்ணீர் வந்துருச்சு சார் அப்படின்னு. இது உண்மையாகவே நடைபெற்ற சமம். அதுக்கப்புறம் படம் வந்து 100 நாள் ஓடிச்சு. சரி, ஏவிஎம் சரவணன் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாரு, எனக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. அப்படிங்களேன் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம் அது. இதில் என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய என்னென்னா, அதாவது பணத்தை கோடிக்கணக்கில் கொட்டுனா தான் ஒரு படத்தை எடுத்துலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படிலாம் கொட்டி ஒன்றுமே இல்லாமல் போய் வெறுங்கை வீசிட்டு போகிற மேட்டர் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்படிலாம் இல்லாமல் அந்த வெறும் 25,000 ரூபாய் ஆளுக்கு போட்டு ஒரு 4 நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த பிளானிங் தாங்க முக்கியம். காசை விட நதியாவை கதாநாயகியாக போடணும்னு நினச்சாங்க பாருங்க. நதியா வந்து ஒரு செல்லிங் கேக். நதியா பேர் இருந்தாலே படம் பிஸ்னஸ் ஆகும் அப்படின்ற ஒன்று. இன்னும் ஒரு செல்லிங் ஃபேக்டர் டி ராஜேந்தர் மியூசிக் பண்ணுறாரு, அவர் பாட்டு எழுதுறாரு, அவருடைய இசையமைப்பு இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு வேல்யூ. அந்த 2 பேர் தான் காரணம். ரெண்டாவது அழகப்பன் சார், ஆகாயத்தமிழர்கள் வெற்றி படமாக கொடுத்ததுனால அழகப்பன் சார். இது அந்த பிளானிங் தான். அப்போ சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு காரியத்தை பண்ணுறதா இருந்ததுன்னா பணத்தை எல்லாம் தாண்டி அருமையாக பிளான் பண்ணோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தையே நான் இங்கு கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.